Welcome. We are going to Digital Electronics Multiple Choice Questions and Answers. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டீமல்டிப்ளெக்சரோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பற்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மல்டிப்ளெக்சர்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மல்டிப்ளெக்சர்ஸோட அப்படி ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான் இந்த டீமல்டிப்ளெக்சர். ஸோ அதில் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், டீமல்டிப்ளெக்சரோட கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். Okay, first question, the word demultiplex means. Okay, demultiplex na enna first multiplexer na நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் many to one. ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு m மல்டிப்ளெக்சர்னு வந்துருச்சுன்னா மெனி ஃபஸ்ட்டு வந்துடணும், மெனி டு ஒன். அப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதா உங்களுக்கு டீமல்டிப்ளெக்சர், ஒன் டு மெனி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி இதுக்கு என்ன மீனிங்னா ஒரே ஒரு இன்புட் இருக்கும், நிறையா அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகே, மெனி அவுட்புட்ஸ் ஒன் இன்புட், இதுதான் டீமல்டிப்ளெக்சர். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்புட். ஸோ இன்புட் அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். செலக்டர் லைன்ஸ் என், செலக்டர் லைன்ஸ் மீன்ஸ் இந்த என் செலக்டர் லைன்ஸ். அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த செலக்டர் லைன்ஸ் எத்தனை இருக்கோ அதை 2 பவரில் கொடுத்தோன்னா அதோட ஆன்சராக என்ன கிடைக்குதோ அதுதான் அத்தனை அவுட்புட்ஸ் இருக்கும். இப்போ 2 செலக்டர் லைன்ஸ்னால் 2 பவர் 2 8, 2 பவர் 2 4 இருக்கும். இப்போ செலக்டர் லைன்ஸ் நான் இங்கே 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 பவர் 3 8 அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டீமல்டிப்ளெக்சரோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா டிமக்ஸ், இன்னொன்று டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, மல்டிப்ளெக்சருக்கு நம்ம என்ன பார்த்தோம், மக்ஸ். இது டேட்டா செலக்டார் பார்த்தோம், இது டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். அது மாதிரி அங்கே ஒன் டு மெனி டு ஒன் நம்ம மல்டிப்ளெக்சருக்கு பார்த்தோம், இங்கே ஒன் டு மெனி. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின், த வேர்ட் மல்டிப்ளெக்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு என்னது ஒன் டு மெனி தான் நம்மளோட ஆன்சர். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்மளோட ஆன்சர் வருது இல்லையா, இதோட இன்னொரு நேம் தானே டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ரெண்டுமே நமக்கு வரும். ஆப்ஷன் டியில் பாருங்கள், ஒன் டு மெனி அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நம்மளோட ஆன்சர் டி தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் இஸ் த டீமல்டிப்ளெக்சர் கால்ட் அ டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்? நம்ம டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஏன் டீமல்டிப்ளெக்சரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. த இன்புட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டு ஒன் ஆஃப் த அவுட்புட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த அவுட்புட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய அவுட்புட்ஸ்லேருந்து ஒரு அவுட்புட்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் இந்த வேர்டில் நம்மளுக்கு இங்கே என்ன ஞாபகம் வருது, நிறைய அவுட்புட்ஸ் நமக்கு வருது அப்படின்னு ஞாபகம் வருது. ஸோ அது நம்மளோட டீமல்டிப்ளெக்சரோட மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், எ டீமல்டிப்ளெக்சர் சென்ட் அ சிங்கிள் இன்புட் டு மல்டிபிள் அவுட்புட்ஸ். ஆமாம், டிபெண்டிங் ஆன் த செலக்டர் லைன்ஸ். இந்த செலக்டர் லைன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட்ஸ் இருக்கும். ஃபார் ஒன் இன்புட் அண்ட் டீமல்டிப்ளெக்சர் கிவ்ஸ் செவரல் அவுட்புட்ஸ். அதனால தான் இதை டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறோமா. எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் இன்புட்டை கொடுத்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் நிறையா. ஓகே, நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அவுட்புட்டை, அதனால தான் இதை நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் என்னோட ஆன்சர். ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மோஸ்ட் டீமல்டிப்ளெக்சர் ஃபேக்லியேட் விச் டைப் ஆஃப் கன்வர்ஷன்? அதாவது டீமல்டிப்ளெக்சர் என்ன கன்வர்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரே ஒரு சிங்கிள் இன்புட் செவரல் அவுட்புட். இது பாருங்கள், டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் அப்படின்றதுலாம் கிடையாது, ஏசி டு டிசி கிடையாது, இது எதுவுமே கிடையாது. இங்கே செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சிங்கிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்ஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் 1 to 4 டீமல்டிப்ளெக்சர் ஹவு மெனி செலக்டட் லைன்ஸ் ஆர் ரெக்வயர்ட்? நான் ஆல்ரெடி சொன்னேன், செலக்டட் லைன்ஸ் அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் பண்ணணும், நம்மளோட அவுட்புட்ஸை வச்சு. ஸோ 2 பவர் என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 2 பவரில் என்ன கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் 4 கிடைக்கும், 2 கொடுத்தா 2 பவர் 2 தான் 4. ஸோ நம்மளோட ஆன்சர் செலக்டர் லைன் 2 செலக்டர் லைன் இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகே,
single input n selector lines 2 power n output lines. இதை வச்சு தான் இது ரெண்டையும் calculate பண்ணணும். நமக்கு outputs கொடுத்து selector lines கேட்பாங்க, selector lines கொடுத்து output கேட்பாங்க. ஆனால் இன்புட் என்ன அப்படின்னு எத்தனை இன்புட் இருக்கும் அப்படின்னு நம்ம எந்த நம்பர் கொடுத்து கேட்டாலுமே எனக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, 1. Next, in a demultiplexer, the output depends on its. demultiplexerல outputs வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ஆன்சர் பி, select inputs. select inputs அப்படின்னா என்னென்னா நம்மளோட செலக்டர் லைன்ஸ் S0, S1, S2 கொடுப்போம் இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி தான் மல்டிப்ளெக்சர்லனாலும் சரி தான், டிமல்டிப்ளெக்சர்னாலும் சரி தான், அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 to 4 demultiplexer if C1 equal to 0 and C2 equal to 1. அப்போது நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்மளோட demultiplexer 1 to 4ஓட ட்ரூத் டேபிள் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ட்ரூத் டேபிள் இதான் வந்து ட்ரூத் டேபிள் பாருங்கள். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் இன்புட் அப்படின்றதுனால எல்லாமே நம்ம ஐயில் கொடுத்துக்கலாம், ஐன்னு. செலக்டர் லைன்ஸை வச்சு தான் அந்த அவுட்புட் வந்து வேரி ஆகும். இதான் நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். அவுட்புட்ஸ் வந்து எதை வச்சு நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா செலக்டர் லைன்ஸை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்டர் லைன் எப்போவுமே எப்படி எழுதுவோம்னா 0 0 1 1 அண்ட் 0 1 0 1. இதே நமக்கு 3 வந்தது, 3 செலக்டர் லைன்ஸ் வந்ததுன்னா நம்ம எப்படி கொடுப்போம், 1 1 1 1 0 0 0 0 அப்படி கொடுப்போம். ஓகே, இது ட்ரூத் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி எழுத தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ஆன்சர் வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா 0 0 0 1 1 0 1 1. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது, C0ல் வந்து 1 இருக்கணும், C1ல் வந்து 0 இருக்கணும். அப்போ 1 0ஓட ஆன்சர் என்னதுன்னு கேட்குறாங்க. 1 0ஓட ஆன்சர் வந்து நமக்கு D3. ஓகே, இங்கே தானே 1 வருது. 1 0ல் எந்த பிளேஸில் நமக்கு ஆன்சர் 1 வருதுன்னு பாருங்கள். D2ல் நம்மளுக்கு ஆன்சர் 1 வருது. நம்மளோட ஆன்சர் இங்கே ஒயில் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்சர் வந்து 2வாக இருக்கணும், Y2. மேபி இங்கே வந்து 0 0 ரெண்டுமே S0வும் லோ S1ம் லோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து இப்போ இந்த லைனில் எந்த இடத்துல 1 இருக்குன்னு பார்க்கணும். D0ல் தான் 1 இருக்குது, அப்போ ஆன்சர் D0. ஓகே, நம்மளோட இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆன்சர் வந்து Y1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் 4 to 1 demultiplexer, சேம் அதே கொஸ்டின் தான். C1 equal to 1, C2 equal to 1. இப்போ இதில் பாருங்கள் ரெண்டுமே ஹையாக இருக்கணும். ஸோ அது லாஸ்ட் பிளேஸில் தானே இருக்குது. இந்த பிளேஸில் எங்கே 1 இருக்குன்னு பாருங்கள், D3ல். ஸோ நம்மளோட இது வந்து 3ஆக இருக்கணும். ஸோ ஆன்சர் Y3. ஓகே, ஆன்சர் D. நெக்ஸ்ட், how many selector lines are required for the 1 to 8 demultiplexer? இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணணும். அவுட்புட்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. செலக்டர் லைன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், 2 power something equal to 8. 2 power என்ன கொடுத்தா ஆன்சர் 8 கிடைக்கும், 3 கொடுத்தா ஆன்சர் 8 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் 3, ஆப்ஷன் B. ஓகே, how many AND gates are required for a 1 to 8 multiplexer? ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். AND கேட்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, நம்ம டிமல்டிப்ளெக்சரை பொறுத்த வரைக்கும் எத்தனை அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுதோ அத்தனை AND கேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 8. அப்போ 8 அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்மளோட நமக்கு எத்தனை AND கேட் யூஸ் பண்ணுவோம், 8 AND கேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, AND கேட் 8. நாட் கேட் எத்தனை யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ 1 to 8ல் எத்தனை நாட் கேட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செலக்டர் லைன்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 to 8க்கு எத்தனை செலக்டர் லைன்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3 செலக்டர் லைன்ஸ். அப்போது 3 நாட் கேட் யூஸ் பண்ணுவோம். நாட் கேட் அப்படின்றது நமக்கு செலக்டர் லைன்ஸை பொறுத்து இருக்கும். செலக்டர் லைன்ஸ் எத்தனையோ அது ஈக்குவல் டு தான் நாட் கேட். அவுட்புட்ஸ் எத்தனை இருக்கும் அது ஈக்குவல் டு தான் AND கேட். இதே மல்டிப்ளெக்சரை பொறுத்த வரைக்கும் செலக்டர் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் கேட், அது சேம் தான்.
ஆனால் அங்கே இன்புட்ஸ் தானே அதிகமாக இருக்கும். ஸோ இன்புட் ஈக்குவல் டு அண்ட் கேட். எத்தனை இப்போ 8-to-1 மல்டிப்ளெக்சர் அப்படின்னு வரும்போது நமக்கு 8 அண்ட் கேட் இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The output Q4 of this 1 to 8 demultiplexer. கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து Q4 அவுட்புட்டோட காம்பினேஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அவங்க செலக்டர் லைன்ஸை கொடுத்துருந்தாங்க. எப்படி C1 ஈக்குவல் டு 0, C2 ஈக்குவல் டு இது. அப்போது அவங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க. இப்போ ஆன்சரை கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சருக்கு எந்த இன்புட்ஸ் மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த C1 C0 நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே Q4, அதாவது இங்கே டயக்ராமில் வந்து ஓவாக கொடுத்துருக்காங்க. இப்போ O4 எடுத்துக்கோங்க. இதோட காம்பினேஷன் செக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட காம்பினேஷன் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் வந்து எதோட ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா S2ஓட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ரைட், இங்கேருந்து அந்த லைன் வந்திருக்கு. இந்த லைன் தான். ஸோ ஃபஸ்ட் S2 இருக்கணும். செகண்ட் வந்து எதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், S1ஓட நாட்டில் இங்கே தானே ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ S2 S1 பார். தென் தேர்ட் எதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்படி தானே இந்த இடத்துல. ஸோ இது வந்து S0ஓட நாட். அப்போது நம்மளோட ஆன்சர் S2 S1 பார் S0 பார். கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது எதோட ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சர் இப்போ பார்ப்போம். இங்கே க்யூவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 2 1ல் வந்து பார் வந்திருக்கணும், 0ல் வந்து பார் வந்திருக்கணும். ஸோ 2 1ல் பார் வந்திருக்கு, இங்கே 0ல் பார் வரல. 2 இங்கே இதில் பார் வரல. ஸோ இது வந்து ராங். இங்கே 2 1லையும் பார் வந்திருக்கு, 0லையும் பார் வந்திருக்கு. நம்மளோட ஆப்ஷன் வந்து C தான் நம்மளோட ஆன்சர் C. ஓகே, ஸோ நம்ம ஒரு டயக்ராம் கொடுத்து இன்புட் கொடுத்து அவுட்புட் கேட்டாலும் நம்ம டயக்ராம் வச்சு சொல்லணும். அவுட்புட் கொடுத்து இன்புட் கேட்டாலும் டயக்ராம் வச்சு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மோஸ்ட் demultiplexers facilitate which type of conversion? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆப்ஷன் மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கிடையாது, AC டு DC கிடையாது, ஆட் பேரிட்டி டு ஈவன் பேரிட்டி கிடையாது. சீரியல் டு பேரல்னால் என்ன? இப்போது அது நமக்கு தெரியணும். சீரியல் மீன்ஸ் 1, ஓகே. பேரலல் மீன்ஸ் மெனி. ஸோ நம்ம 1 இன்புட் கொடுத்து மெனி பேரலல் அவுட்புட் எடுக்கிறது தான் டிமல்டிப்ளெக்சர். ஸோ ஆப்ஷன் வந்து சீரியல் டு பேரலல், பி தான் நம்மளோட ஆன்சர். இப்போ இதில் மல்டிப்ளெக்சர்ஸ்லேயும் நான் உங்களுக்கு இதே கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேரலல் டு சீரியல், இதுதான் அதோட ஆன்சர். மெனி டு 1. ஓகே, நெக்ஸ்ட். If the number of n selected input line is equal to 2 power m கொடுத்துருக்காங்க, then the required dash selected line. இப்போ இதில் பாருங்கள், நம்மளோட இன்புட் வந்து 2 power m, வேறு எதையுமே எடுத்துக்காதீங்க. இன்புட் எவ்வளோன்னு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 2 power m. 2 power m கொடுத்துட்டு செலக்டர் லைன் வந்து இதில் என்னன்னு கேட்குறாங்க. 2 பவரில் என்னது இருக்கோ அதுதானே நம்மளோட செலக்டர் லைன். ஸோ நம்மளோட ஆன்சர் M, option B. Okay, next question. How many select lines are required for the 1 to 8 demultiplexer? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். செலக்டர் லைன்ஸ் வந்து 2 power 3 equal to 8. ஸோ ஆன்சர் வந்து 3. Next, which IC means integrated circuit. IC is used for the implementation of 1 to 16 DMUX. இது கொஞ்சம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது, ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, IC 74154. ஓகே, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து டிமல்டிப்ளெக்சரில் 1 to 16 டிமல்டிப்ளெக்சருக்கு என்ன இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 74154 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
the input or output of the analog multiplexer or demultiplexer or அது மல்டிப்ளெக்சராக இருந்தாலும் சரி தான் டிமல்டிப்ளெக்சராக இருந்தாலும் சரி தான் அது வந்து கீழே உள்ள எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பை டைரக்ஷனலாக இருக்குமா, யூனி டைரக்ஷனலாக, ஈவன் பேரிட்டியாக, பைனரி டு கோடு டெசிமலான்னு கேட்குறாங்க. நம்மளோட ஆன்சர் வந்து பைனரி. எதுக்காக அப்படின்னா மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர் ரெண்டுமே ரிவர்ஸ் தான். ஓகே, மல்டிப்ளெக்சர்லேருந்து நம்ம டிமல்டிப்ளெக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிமல்டிப்ளெக்சர் டு மல்டிப்ளெக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பை டைரக்ஷனல். ஆன்சர் வந்து ஏ. ஓகே, ஸோ அவ்வளோதான். மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் டிமல்டிப்ளெக்சரில். நீங்கள் மல்டிப்ளெக்சர் வீடியோவில் நான் நிறையா கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஏன்னா டிமல்டிப்ளெக்சர் வச்சு அந்த கொஸ்டினையும் கம்பைன் பண்ணி கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து மல்டிப்ளெக்சராக டிமல்டிப்ளெக்சரா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.